பதவியேற்பு விழாவை மெரினால வைக்கலாமா செவ்வாகிரகத்துல வைக்கலாமான்னு வெட்டியா பேசிட்டு திரியிற ஜோம்பி தற்குறி கூட்டமே இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு செய்தி தெரியுங்களா? அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் படிச்சவங்க, மாநிலத்தின் மீது அக்கறை இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி. இருந்தாலும் சொல்ற கேட்டுக்கோங்க. அதாவது சர்ச்சில் முட்டி போட்டுட்டு நடக்கலீங்க, மண்டி போட்டுட்டு வரல, அப்புறம் வேல் எடுத்துட்டு கூத்தாடி கணக்கா சுத்தல. இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே உழைச்சார் ஸ்டாலின். இன்னைக்கு தமிழ்நாடு தொடர்ந்து 2வது வருடமாக டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை எட்டி இருக்கு. இந்தியால தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு விஷயம், நீங்க தானே இந்த பதவியேற்பு விழா பத்தி எல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு காலையில நான் பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடைக்கு காய் வாங்க போறேனுங்க. அங்க தக்காளி வாங்கிட்டு இருந்த ஒரு அம்மா என்ன பார்த்தோன்னா, அக்கா ஜூன் மாசத்திலேயே 2000 ரூபாய் பணம் வந்துருமான்னு கேக்குறாங்க. நான் வந்துரும்ட்டு திரும்பறேன். கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மா இந்த 8000 ரூபாய் கூப்பன் எப்ப தருவாங்கன்னு கேட்டப்போ அந்த மல்லிகை கடையில இருந்த இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ஜூன் மாசம் கலைஞர் பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டாலின் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு நாங்க தான் திரும்ப இங்க ஆட்சிக்கு வரோம்னு சொல்றோம் தெரியுங்களா? இந்த பெண்களை வச்சுதான் சொல்றோம். ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களை எல்லாம் வேண்டாம் வேண்டாம், காசை வாங்கிட்டு எழுதுறவங்க நீங்க, பேசுறவங்க நீங்க, இல்ல கத்துறவங்க நீங்க. உங்களை சொல்லி என்ன பண்றது? போய் தொலை.